சூப்பரா பிடிச்சாச்சு ஒரு விரால் மீன். ஒரு விரால், ஒரு ஜிலேபி, ஒரு கெளுத்தி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு லொகேஷன். ஆயா சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிடுவோம். அப்பா வந்து பாத்தீங்கன்னா மாடு மேய்க்க போறாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வலை எடுத்துட்டு போய் மீன் பிடிக்க போலாம். ஓகேவா? மீன் இருக்குதானே தெரியல. மீன் இருக்குதா இல்லையா? நம்ம ஒரு வலை வாங்கி வச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? பெரிய வலை பின்னி எடுத்துட்டு வந்துமே. ஆமா, ஒரு நாள் கூட விடவே இல்லை நம்ம. ஆமா, அந்த வலையை விட்டு நம்ம மீன் பிடிக்கிறோம். தண்ணி நிறைய இருக்கு அங்க. நம்ம போய் இறச்சி பிடிச்சோம் லாஸ்ட். தண்ணி மீன் தண்ணியா? டான்ஸ் ஆடி காட்டுறாரு. மீன் தண்ணி. மீன் பிடிக்க போலாம், மீன் பிடிக்க போலான்னாரு. தாத்தா கிட்ட மீன் பிடிக்க போமாமா? மீன் போலாம். எங்க போலாம்? அப்படியே ஆத்துல குளிச்சிட்டு வரலாம்னா? ஐயோ, ஆத்துல நடுவத்துல தண்ணி வரும். போனா ஜம்முன்னு குளிச்சிட்டு அழகா வரலாம். தண்ணி வருது, நான் பார்த்தாங்க. போனோம் ஆத்துல போனோம். அப்படியே பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இது. அங்க எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க, அழகா தண்ணி போகுது. நம்ம போயிட்டு ஆத்துல குளிச்சிட்டு அப்படியே மீன் பிடிச்சிட்டு வரலாம். ஓகே. ஒருத்தர் சட்டை காட்டுறாரு குளிக்கத்தனவன. காலையில குளிச்சேன் தாத்தா கூட. ஒரு குளிச்சிட்டு அழகா தலைலாம் சீவி ரெடியா இருக்கிறாரு. சரி போலாமா? போலாம். வேணுமா பேபி? எடுத்துட்டு வா பேபி. ஏதாவது ஒரு மீன் பிடிச்சுன்னு வரோம் நம்ம. இந்த வலை எடுத்துட்டு நானு. நம்ம வந்து வலை விட்டுதான் மீன் பிடிக்க போறோம். இந்த வலை இது வரைக்கும் நம்ம விடவே இல்ல. இதுல ஈயம் கட்டலையா பேபி? அம்மா அப்பா ஒரு நாள் போய் என்னப்பா? தண்ணி பாம்புவா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வலையில வந்து பாத்தீங்கன்னா ஈயம் கட்டல, மிதக்குதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு கூட தெரியலையான்னு தெரியல. நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸ்நாக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பலாசலை. ஆமா. சோ பலாசலை சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு வலையை விட்டுட்டு அங்க தண்ணி இருக்கு, நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம். ஜாலியா ஆத்துல குளிச்சுட்டு வரலாம். அவர் பாய் பாய். பாம்பு புடிச்சு வர. தண்ணில பாம்பு இருக்குமா? தண்ணி பாம்பு ஜாக்கிரதையா இருக்கு சொல்ல. அப்போ பத்திரமா போய் வைப்பான். பத்திரமா போய் வரான். பத்திரமா போய் வரான். ஆயா கூட நீ பத்திரமா இரு. பைகில இதுல வச்சுக்க. நீ சாப்பாடு செஞ்சு ஜெசிகா கூட்டணுமா? நாங்க போய் வலையை விட்டுட்டு வெயிட் பண்றோம். ஓகே. அது நிக்காது என்கிட்ட. வச்சுக்க. நாங்க போய் மீன் பிடிக்க போறோம். மீன் பிடிக்கிறதுக்கு பெரிய மனுஷன் முன்னாடி போறாருப்பா. பாத்து வா, முள்ளு கிடக்குப்பா ஜெசிதா. முள்ளுலாம் இல்ல, வழிபாதுதான். ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்க ஆத்துக்குள்ள இறங்கியாச்சு. அம்மா வந்து கொசு வலை எடுத்துன்னு வராங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு விரால் மீனோட விரல். இது வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது எடுத்து இதுல ஏதாவது மீன் சிக்குதான்னு பாப்போம். பாம்பு பிடிக்க வரா இவ. தண்ணி பாம்பு, தண்ணி பாம்பு. மீன் பிடிக்கலாம் இல்ல. இவனா பாம்பு பைத்தியமாயிட்டு நாகினியே மாறிட்டாளான்னு தெரியல. இவ எப்ப பார்த்தாலும் பாம்பு, அனகொண்டா பாம்பு வேணும், தண்ணி பாம்பு வேணும், நல்ல பாம்பு வேணும்ன்றா. டிவில பாம்பு வாய் பாம்பு வாயின்னு வர சொல்லி நிக்கிறாரு இவரு. பாம்பு வாய். மீன் பிடிக்கிற குட்டைக்கு வந்துட்டேன். பின்னாடி நடந்து வராங்க ஜெசிதா, சங்கீதா, அத்தை எல்லாரும். தண்ணி நிறைய வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடி தண்ணி மீன் பிடிக்கும் போது கம்மியா இருந்தது தண்ணி. இப்போ வந்து நிறைய இருக்கு. மீன் இல்லைன்னு நினைக்கிறேன். மீன் இருந்தா சவுண்டு கேட்கும். எதுவுமே சவுண்டே கேட்கல. சங்கீதா, தண்ணி நிறைய இருக்குது. மீன் இருக்கா என்னன்னு தெரியல, டவுட் தான். தண்ணி நிறைய இருக்கு. எப்படி தண்ணி வந்தது? மழை ஒரு நாள் தான் பெஞ்சது போல. தண்ணி நிறைய இருக்கும்போது அந்த வலை விட கரெக்டா இருக்கும் பேபி. ஆமா ஆமா. பெரிய வலையை விட்டு பாப்போம்ப்பா. ஓகே. இழுக்கிற வலை விட முடியாது. கொசு வலை வாய்ப்பு கிடையாதா? இழுக்கலாம் முடியாது வலை, அப்படியே விடலாம். பச்சை தவுக்கல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வேணா பிடிச்சிக்கலாம். இங்க பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க. அதான் பச்சை தவுக்கல. எங்க கோனே தாத்தா? கூப்பிடு கூப்பிடு. அங்கிருந்து கூட்டின்னு வராரு. கோனே தாத்தா, கோனே தாத்தா. நீங்க சத்தமா கூப்பிடுமா? எங்க அப்பா பேர் வந்து கோவிந்த ராசு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குழந்தைன்னு கூப்பிடுவாங்க. இவரு வந்து பாத்தீங்கன்னா கோனே கோனேன்னு கூப்பிட்டுக்கிறாரு. அவரு கோனே தாத்தா கோனா குழந்தை குழந்தைன்றதுதான் அவருக்கு கோனன்னு வருது.
ராகவும் கூப்பிடுறாரு பாரு அவரு. அடி வாங்க பாரு. தாத்தாவை என்ன சொல்றேன்? தாத்தா கூப்பிடுமா? தாத்தா தாத்தா கூப்பிடு. தாத்தா கூப்பிடு. கோனன்னு கூப்பிடுறாரு. கோன அடி வாங்க பாரு. அப்படி கூப்பிட கூடாது. தாத்தா கூப்பிடு. தாத்தா கோன தாத்தா. என்ன பேபி? வலைய எடுத்தாச்சு சங்கீதா. விட வேண்டியதான். எப்படி உனக்கு கூட தெரியுமா? வலை விட தெரியும். ஆனா வலை ஒழுங்கா சுத்தி இல்ல. பிரி அழகா போமா பிரிமா. ஆனா இதுல பாரு ஈயம் கட்டாத விட்டாப்பே. நான் ஈயம் கட்ட சொன்னேன், நீங்க தான் கட்டவே இல்ல. அப்புறம் அவர் கட்டி தரல. ஈயம் இருந்தாதான் கீழே வந்து பாத்தீங்கன்னா நிக்கும், இல்லன்னா மிதங்கும் தானே. நீங்க இந்த குட்டியில விட்டீங்க? அந்த குட்டியில மீன் இருக்கா? இல்லையா? இந்த அழகா பிரிக்க வருது. எங்க பிரிக்க வருது? ஒரு கயிறு ஒரு பக்கம் புடிச்சுக்கோ. தண்ணியில இறங்காது. அதுக்குள்ள ஏன் தண்ணியில வலைய போடுற பேபி? இப்ப பிச்சுக்குமே. இங்க வலையில எவ்வளவு இங்க வெளியில இருந்து பிரிக்க முடியுமா? சரி எடுத்துட்டு போங்க அப்ப. சங்கீதா வலை ஏத்து கட்டலாம். குச்சி கிச்சி எதுவுமே இல்ல கட்டுறதுக்கு. என்ன பேபி தப்பு தப்புன்னு ஓடுது? தவுக்கலையா பேபி? வலை எடுத்துட்டு போற கரையில எடுத்துன்னு போற. எப்படிக்கா ஆழத்துல போடாதா பேபி? சரி போ போ. சங்கீதா சக்சஸ்ஃபுல்லா சங்கீதா மீன் பிடிச்சிட்டாரு. தலை மாட்டல வெளியில போக போகுது. விழுந்துருச்சு. நான் வலையோட சேர்த்து பிடிச்சேன். நான் என்ன பண்ணேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வலை வந்து பேபி இப்படி விட்டுட்டே போனாரு. வலை மேல மிதங்கிட்டே இருந்ததா. ஒரு களிமண் உருண்டை உருட்டி வலைய அடியில போட்டுனே வந்தேன். அப்ப இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா வலைகிட்ட வந்து துள்ள ஆரம்பிச்சுது. வந்து வலைய அது மேல தூக்கி போட்டு பிடிச்சிட்டேங்க பாரு. வலையில மாட்டவே இல்லை. ஆனா என் கையில மாட்டிச்சு பத்தியா? பாத்து போடு. வலை பைய ஒழுங்கா சூப்பரா பிடிச்சாச்சு ஒரு விரால் மீன். விரால் மீனா பிடிச்சாச்சுப்பா. ஜாலி ஜாலி. வந்ததுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. மீன் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. இந்த குட்டையில என்ன பண்ணோம், வலை போட்டுக்கல சுத்தி இழுத்து நல்லா பரப்பி விடணும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் ஆட்டா தெரியும். அப்பவுமே அழகா மாடு ஓடி நீங்க வந்துட்டாரு. மாடுலாம் தண்ணி குடிக்குது பாருங்க. நம்ம என்ன பண்ணோம், ஓட்டி விடணும். இப்படி அப்படி ஓட்டி விடுவோமா? சூப்பரா பிடிக்கலாம் சங்கீதா. இன்னைக்கு குழம்புக்கு வறுவலுக்கு மீன் மாட்ட போகுது. ஜாலி தான். மாட்டிடுச்சு. வலை வாங்கி வந்ததுக்கு வலை விட்டதுக்கு ஒரு மீன் கிடைச்சிச்சு. அதுவும் சங்கீதா கையில கிடைச்சது. வலைய விட்டாச்சு. வலை வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அப்படியே நீட்டா விட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வலை விட்டதுல சங்கீதாக்கு மட்டும் ஒரு விரால் மீன் ஆட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே ஒரு கெளுத்தி மீன் தான் அதை பிடிச்சி வச்சிருக்கோம். அடுத்த மீன் அப்படிதான் சொல்லி பாப்போம். வெயிட் பண்ணி பாப்போம். நாங்க ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா கொடையை பிடிச்சிட்டு இங்கே உட்காந்துட்டோம். மாடு வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஓட்டி விட்டாரு. அங்க மாடு அங்க மீன் பாருங்க. ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறோம். அடுத்தது ஒரு விரால் அப்படிதுன்னு சொல்லிட்டு சங்கீதா போனாரு. போனா இவ்வளவு பெரிய பச்சை தவக்கல, நல்லா பச்சை தவக்கல மாட்டுச்சு. அதை விட்டாச்சு. ஏன் அது என்ன பண்ண போற பேபி? சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம் அழகா லெக் பீஸ் போட்டு. உனக்கு வேணுமா சொல்லு, 65 போட்டு தரேன். சாப்பிடுவாங்க சங்கீதா, பச்சை தவக்குல சாப்பிடுவாங்க. யாரெல்லாம் பச்சை ஆயா சாப்பிடுவோம், எல்லாருமே சாப்பிடுவோம். அவருக்கு பிடிச்சி கூட அப்ப பச்சை தவக்கல. ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பச்சை தவக்கல சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இங்க பெரிய ஒரு 1/2 கிலோ தவக்கல மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்த கிடைச்சது. மீன் உசிக்க விடுறியா? சரி, மழை வருமா? காத்தடிக்குது பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்கு திடீர்னு. சங்கீதா மீன் பிடிச்சதுனால மழை வருதா? மாமா கால்ல முள்ளு குத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ். அத்தை முள்ளு எடுக்கிறாங்க கால்ல இருந்து. செருப்பு தாண்டி முள்ளு குத்திட்டு இருக்குது. என்ன சங்கீதா? இல்ல எங்கேயுமே தூக்கி பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். மீன் இப்பதான் வலை தூக்க போறோம். ஃபர்ஸ்ட் தூக்கும் போதே ஒரு ஜிலேபி மீன் மாட்டிருக்கு. சின்னதா ஒரு ஜிலேபி. இப்ப அதை எப்படி வெளியில எடுப்ப? அப்படியே தலையை எடுத்துட்டு உள்ள போட வேண்டியதான். அதே எனக்கு தெரியும். எத்தனை தடவை மாமா கூட மீன் பிடிக்க போயிருக்கேன். அவ்வளவுதான். அப்படியே ஒண்ணு ஒண்ணா கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி பாரு. நீங்க அப்படியே இங்க இருக்கணும். இந்த பக்கம் வந்து தூக்கணும். தூக்கி பாருமா. இது நீட்டா போயிட்டேன். நீட்டு பாரு. இப்படி வலையை வந்து மடக்கி எடுத்துன்னு வந்துடலாம்.
சங்கீதா தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிக்கிற ஆளு. வலைய காணோன்னு தேடணும் பாரு, அப்பதான் மீன் மாட்டி இருந்தது ஜிலேபி. தூக்கி அதே மாதிரி விட்டுருங்க. ஒரு 10 மீன் கிடைச்சுன்னா போதும், ஒரு குழம்பு ஒரு வறுவல். இந்த ஈய கட்டியிருந்தேன்னா வச்சுக்கேன் வலை படி தூக்கி பாரு, வலைய தூக்கவே மாட்டுற. மொத்தமா தூக்க கூடாதுல்ல? அப்படி கிடையாது, தூக்கும் போதே தெரியும். அதேதான் லக்குல தான் ஒரு மீன் கிடைச்சிருக்குது. நம்ம ஓரத்துல போனோம், நடுவுல போட்டா எங்க மீன் கிடைக்கும்? வலை இந்த வலை அப்படிதான் போனோம் சங்கீதா. மீன் இருந்தா பாப்போம். வலைய அப்படியே நெருக்கிட்டு அந்த குட்டியில போட, அந்த குட்டியில பெரிய மீன் தான் இருக்கும். அதுல வேணா சுத்தி போடலாம். இருக்குதா? இருக்குதுரே, பாத்து பாத்து ஸ்லோவா. டேங்க் கிளீனர் தூக்கு தூக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீனுன்னு பார்த்தா டேங்க் கிளீனர் மாட்டேங்குது. பச்சைத்தவள டேங்க் கிளீனர் இதெல்லாம் கிடைக்குது நமக்கு. மீன் ஆசைப்படுற மீன் ரெண்டே ரெண்டு கிடைச்சது. டேங்க் கிளீனர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் தான் ஆட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆவலா இருந்தாரு, கடைசியில டேங்க் கிளீனர் தான் மாட்டிருக்குது. என்ன பண்றது, தண்ணியில என்ன கிடக்குது எல்லாமே தான் மாட்டோம். பச்சை தாவுக்குல டேங்க் கிளீனரு. வலையா இந்த சைடு போட்டுருக்கோம், அந்த சைடு போட்டுருக்கலாம். ஏதாவது ஒரு சைடு போட வேண்டியதான். இந்த மீன் இல்ல, இப்பதான் நான் போய் பார்த்தேன். மீன் வந்து பாத்தீங்கன்னா வலை நீட்டா விட்டு இருந்தோம், ஆனா மீன் எதுவுமே கிடைக்கல. வலைய எல்லாமே சுருட்டி இந்த குட்டையில வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். பாப்போம் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வந்து பாப்போம். இது மாதிரி வலை விட்டா உடனே மீன் கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வலைய எல்லாமே விட்டுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு போறோம். நடு ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போகுது ஆத்துல. ஸோ அங்க போய் குளிக்கலான்னு இருக்கேன். ஸோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மீன் கிடைச்சது. நல்ல தரமான மீன் தான் இது ரெண்டுமே. ஒரு விராலு கீழே கொட்டுட்டா, கீழே கொட்டு. 3 மீன் சூப்பரான மீன், ஒரு விரால் மீன், ஒரு ஜிலேபி மீன். எங்க கெளுத்திய காணா? கெளுத்திட்டே இருக்கு. ஒரு விரால், ஒரு ஜிலேபி, ஒரு கெளுத்தி. பாத்தீங்கன்னா விரால் ஃப்ரெண்ட்ஸ், விராலு ஜிலேபி கெளுத்தி மீன். சோ இதேதான் கிடைச்சதே, வலை விடும் போதே கிடைச்சது. இதெல்லாம் லக்கு தான். நமக்கு எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நமக்கு. சிரிக்கத்த பாரு ஜெஷிதா. போயிட்டு அம்மா வீட்டுல சமைக்கிட்டோம், நாம போயிட்டு ஆத்துல குளிச்சிட்டு வரலாம். போயமா இந்த வலையை எடுத்துன்னு போலாம். ஓகே ஓகே. ஏன்னா வலை விட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் கிடைக்குதான்னு செக் பண்ணி பாக்கலாம். இந்தம்மா மீன் வந்ததுக்கு மீன் குடிச்சாச்சு. பலாசோலை சாப்பிட்டுக்கிட்டே போய் குளிச்சுட்டு வரலாம். சங்கீதா, நம்ம டூருக்கு போன கிளைமேட்டோட இங்க பயங்கரமா இருக்குதா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், டூரிஸ்ட் பிளேஸா? ஆமா, ஆத்துல நாணல் போதையோட வந்து பாத்தீங்கன்னா மணல் தண்ணி எவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் அழகா அந்த சவுக்கு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த சைடு சூப்பரா இருக்கும் அந்த இடம். அந்த சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒண்ணுமே ஆத்துல நடுவுல தண்ணி போகுது, குளிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தண்ணி கொஞ்சமா தான் போகுது, அதனாலதான் வந்திருக்கோம் தைரியமா. தண்ணி அதிகமா போச்சுன்னா குளிக்க முடியாது சங்கீதா. ஆமா, ஆத்துல அச்சுன்னு போயிடுமே அப்புறம். ஆமா, முட்டைனா நம்ம அங்கேயே இருக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆத்துல தண்ணி போகுது, சூப்பரா இருக்கும் தண்ணி, நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இங்க போறா நல்லா வேகமா தான் போகுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு லொகேஷன். கேரளால போய் டூர் போயிடும். இங்க பாரு, இங்க நீந்திக்கிட்டே போலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பச்சையா இருக்கிற இடம் ஆழமா தான் இருக்கும். சூப்பரா தண்ணியில வந்து குளிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, தண்ணி போறது தெரியும் பாருங்க, மணலோட இருக்கு பாருங்க. தண்ணி பிரிஞ்சு தான் போகுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஆத்துல தண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா. ஆனா மீன்லாம் ஒண்ணு கூட இருக்க மாட்டேங்குது இந்த தண்ணியில. ஓடிடுமா? இந்த மாதிரிதான் கரை வரைக்கும் இருக்கும். செம்ம மணல், ஆறு ஃபுல்லா மணல். தென்பனை ஆறுனாலே நல்லா பெருசா இருக்கும். ஆத்த கடக்க அவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஓடுற தண்ணியில நீச்சல் அடிக்க பாரியா, முட்டி ஆழம் தான் இருக்குது தண்ணிய. அங்கங்க சேர்த்துக்கு போற இப்படிவா ஃப்ரெண்ட்ஸ்,
சங்கீதா சேத்துல நீச்சல் அடிக்கிறாரு. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு பாக்குறதுக்கு? எப்படி தெரியுமா இருக்கு? ஏரமா மாடு தண்ணியில இருக்கு. ஆத்துல சங்கீதா அடிச்சின்னு போகுது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி போறது செம்மையா இருக்கு. அடிச்சின்னு தான் போவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆத்துல குளிச்சுட்டு மறுபடியும் குட்டைக்கு வந்தாச்சு. வலை எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம். மீன் கிடைக்கலையா? வலை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். மீன் இதுக்கப்புறம் இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தண்ணி சுண்டுச்சுன்னா வச்சுக்கா, கொசு வலை போட்டே நம்ம பிடிக்கலாம். அவன் தண்ணி அதிகமா இருக்கு. சரிவா, வலைய கழட்டி சுருட்டி எடுத்துன்னு வரணுமே. நீ போய் பாரு, மீன் இருக்கா பாரு, நான் கூப்பிடுறேன். இங்க வலைய எடுத்துன்னு இங்க வெளியே வச்சு சுத்துவோம். 2 விரால். எனக்கு 2 பனங்கொட்டை ஜிலேபி மீன் கிடைச்சாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், வலை போட்டதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மீன் கிடைச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்க அம்மா கிட்ட எடுத்து போய் காட்டியிருக்கலாம். ஒண்ணு கூட இல்ல, ஒரு குச்சி தான் மாட்டி கிடக்குது. மற்றபடி மீனே வந்து பாத்தீங்கன்னா சிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம போலாம். போலாமா? அந்த அங்க ஒரு குட்டை அதில் போய் போடலாமா? சின்ன குட்டையில வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போலாம். ஒரு 5 நிமிஷம் அதில் போட்டு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை தண்ணி வடிஞ்சாதான் இதுக்கப்புறம் வந்து ஏதாவது மீன்கின்னு பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். மயில் கத்துது போகிறேன். பனங்கா ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கா வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்க. நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஷிதாக்காக ஒரு குலை பனங்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு 2 பனங்கா வெட்டி கொடுத்தாங்களே, ஒரு குலை பனங்கா கொடுங்கன்னு கேட்டேன், தந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா தான் கேட்டோம், அழகா கொடுத்துட்டாங்க நம்ம ஊர்ல. இதுவே நம்ம கடையில போய் வாங்கணும்னா 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா கூட ஆகும் இவ்வளவு வாங்குறதுக்கு. 10 நொங்கு 50 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம்ல. ஆமா, இங்க பனை மரம் நிறைய இருக்கு. பனஞ்சாலை தான் நிறைய. வெட்டுறதுக்கு தான் ஆள் இல்ல. வெட்டுறதுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், செமையா வெட்டி சாப்பிடலாம். நமக்கு எவ்வளவு விருப்பமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டி சாப்பிடலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பனை மரம் யாரு தெரியல யாருக்கும். பேபி, நீ பனை மரம் ஏற மாட்டல? பெரிய மரமா இருக்குது இங்கெல்லாம். பிரகாஷ் மாமா எல்லாம் ஏறுவார? யாரும் ஏற மாட்டாங்க, எல்லாரும் ஏறுவான். இப்பெல்லாம் ஏறது இல்ல. ஆமா, செங்கு பார் பனங்க ஒரு கொலை வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா கொடுக்கலாம். ஒண்ணுமே கிடைக்கலமா, வேஸ்ட். வலைய விட்டுட்டு நாங்க போய் ஜாலியா குளிச்சுட்டு தான் வந்தோம். ஜாலியா இருந்தது ஆத்துல குளிக்கிறதுக்கு தான். இங்க வா சுத்தி காட்ட. ஏய், நல்லா மேட்ச் ஆகுது இந்த எல்லோ கலருக்கு. எல்லோ கலர் ஆக்சுவலி இது வேற ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோட பேண்ட். சின்ன வயசுல எடுத்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா போட்டு ரொம்ப நாளா போடவே இல்லை. இப்பதான் பனங்கா வண்டி செஞ்சு தரேன் ஜெஸ்டாக்கு. ஓகே, பனங்கா வண்டி லாஸ்ட் டைம் ஒரு பனங்கா வண்டி செஞ்சோம்ல. அதான் எனக்கு பனங்கா சசிதா கொடுக்காத. வா ஏமா சாப்பிடலாம். கொடுக்காதன்னு சொன்னா பாப்பா மட்டும் தான் சாப்பிட முடியும். பரவாயில்ல, ஒரு கொலை வந்து பாத்தீங்கன்னா சும்மா கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தோம் நாங்க. பனங்கா சொல்றல, நிறைய பேர் என்ன பனங்கா சொல்றீங்க, அது நொங்கு அப்படின்றாங்க. நொங்கு நீங்க சொல்றீங்க. எங்க சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனங்கா தான். நாங்க பனங்கான்னு தான் சொல்லுவோம். முழுசா இருந்தா பனங்கா, வெட்டி எடுத்துட்டா நுங்கு. ஆமா, கடையில தராங்கல்ல அதுதான் நுங்கு. பனை மரத்துல காய்க்கிறதுனால பனங்கா. பனங்கா என்ன சாப்பிடுற? நொம்மா. நொன்னாமா என்ன சாப்பாடு சொல்லு? என்ன சாப்பிடுற? நொங்கு. நொங்கு பேரு நொம்மா. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பனங்கா வெட்டி எல்லாரும் சாப்பிட போறோம். மீன் பிடிச்சது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா வந்து அந்த வலைக்கு வந்து அடியில இரும்பு ஈயம் வெயிட் ஏதாவது போட்டுட்டுனா மீன் என்னமா தூக்கி உட்கார வைக்கணுமா மேல? அந்த வலையில வந்து பாத்தீங்கன்னா ஈயம் இரும்பு ஏதாவது போட்டுட்டுனா மீன் நல்லாவே கிடைக்கும். எங்களுக்கு அது மிதங்கிட்டே இருக்கிறதா மீனே சரியா கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து வலையை சரி பண்ணிட்டு மீன் பிடிக்கலாம். எப்போ வந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆசை, அது மீன் பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எப்போ ஊருக்கு வந்தாலும் ஜாலியா போய் மீன் பிடிச்சிட்டு வந்துருவோம். அதனால மீன் பிடிக்க போய் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். போறேன். டாடா பாய்.